இது ஃபர்ஸ்ட் பார்ட். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜஸ் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்க மேரேஜில் இருக்கிற எம்டினஸை வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்கிற பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா பிஸியாக இருப்பாங்கள்ல லைஃப்பில். ஸோ ரொம்ப பிஸியாகவே போகும். அவங்க வயசான பிறகு தான் அந்த ரியலைசேஷனே வரும். அவங்க மேரேஜ் வந்து ஒரு ஃபெயிலியர், அந்த மாதிரி லோன்லினஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கூட சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். அம்மா அப்பா சண்டை போடுறதே இல்லைன்னா ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு மேரேஜில் இருக்கும்போது அதை பார்த்து வளரும்போது அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் மென்டலி. இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் வந்து அந்த பேரண்ட்ஸ் எடுத்த எல்லா டெசிஷனுமே இண்டிவிஜுவலாக அவங்கள மட்டும்தான் பாதிச்சிருக்கும். பட் இப்போ அடுத்த ஜென்ரேஷனுமே அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஜென்ரேஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜை வந்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனுக்காக கேட்டகரைஸ் பண்ணி, இந்த கேட்டகரைசேஷன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கன்வீனியன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ ரியாலிட்டியில் சில கப்பிள்ஸ் வந்து 2 கேட்டகரியில் கூட வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஸ்லெஸ் மேரேஜ், செக்ஸ் இல்லாத ஒரு மேரேஜ். ஸோ இதை அரேஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து லேக் ஆஃப் செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி, செக்ஷுவல் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்கிறோம். இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மற்ற ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அரேஞ்ச் மேரேஜோட எஃபெக்டை பற்றி பேசுகிறதுனால வித் ரெஸ்பெக்ட் டு தட் இது வந்து ஒரு மெயினான ரீசன். ஏன்னா வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கவே செய்யாது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். என்ன தான் எக்ஸ்டர்னலாக சைக்கலாஜிக்கல் பயாலஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இது எல்லாமே மோஸ்ட்டாக லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜஸில் அஃபெக்ட் ஆகக்கூடிய ரீசன்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம இமீடியட்டாக ஏர்லியாக அரேஞ்ச் மேரேஜஸில் நடக்கிற ஒரு இமீடியட்டாக ஒரு ரெட் ஃப்ளாக்னால் அது வந்து இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்ஸ். ஸோ இது வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக வந்து எவ்வளோ டிசைர் பண்ணுவாங்க செக்ஸ், அவங்க எவ்வளோ அந்த மூடுக்கு வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக வேரி ஆகும். அப்புறம் அவங்களோட ஓன் ஃபெட்டிஷஸ் அண்ட் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் செக்ஸ் சம்மந்தப்பட்டதில் அதெல்லாம் வேரி ஆகும். சில டைம் ஒரு பார்ட்னருக்கு சில விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இல்லாதப்போ அது ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி க்ரியேட் ஆகும். அண்ட் இதனால் இன்செக்யூரிட்டி அப்படி இரிட்டேஷன் வந்து அரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம சரௌண்டிங்ஸில் வந்து இதை பற்றி ஒரு டேபுவாக இருக்கிறதுனால, அவேர்னஸும் இல்லாதனால இப்படி இந்த மாதிரி ஒரு மேரேஜ் வந்து நார்மலாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து செக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரோக்ரியேஷன், நாட் ஃபார் பாண்டிங் ஆர் இன்டிமேசி. இதனால் வந்து என்ன பிரச்சனைனா அரேஞ்ச் மேரேஜில் இது வந்து தெரியவே போகிறதில்ல, இதை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன். அடுத்து வந்து லவ்லெஸ் மேரேஜஸ். இது வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மேரேஜோட ஃபவுண்டேஷனே லவ் இல்லை. ஸோ அடிப்படை வந்து லவ் இல்லாதனால லவ்வோட ரிசல்ட்டாக இருக்கிற சின்ன சின்ன இன்டிமேசியை நேச்சுரலாக ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க ரசிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மேரேஜில் இருக்கிற 2 பேரும் நல்லவங்களாக இருந்தால் கூட எவ்வளோதே டேட்ஸ் போனாலும் அந்த ஃபயர் இருக்காது. ஸ்பார்க் இல்லைன்னா அப்போ எப்படி ஃபயர் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு மேரேஜில் இருக்கும்போது ரொம்ப ட்ராப்டாக ஃபீல் ஆகும். இது வந்து இனிஷியலாக தெரியாது. இனிஷியலாக அவங்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு வீட்டில் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு நார்மலாக அந்த சின்ன சின்ன ஸ்பார்க் இருக்கிறது நார்மல். ஆனால் அது வந்து லாங் டேர்மாக கண்டினியூ ஆகிறது வந்து இல்லாதப்போ இது வந்து லவ்லெஸ் மேரேஜில் வந்து முடியும். எவ்வளோ தான் அஃபெக்ஷனை கஷ்டப்பட்டு ஃபேக் பண்ணாலுமே உள்ள லோன்லினஸ் தான் இருக்கும். நேச்சுரலாக எதுவுமே வராது. ஒரு ரூம்மேட்டோட வாழ்கிற மாதிரி தான். செக்ஸ் பண்ணுறது ஒரு சோர், ஒரு ஹவுஸ் ஹோல்ட் சோர் மாதிரி. வீட்டில் வேலை பார்க்குறத என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, இல்லை அது மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். இதில் குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு லவ் அப்படின்னா என்னன்னே தெரியாமல், ஒரு நேச்சுரல் அஃபெக்ஷன் என்னன்னே தெரியாமல் அவங்க இதே மாதிரி ஒரு ரொமான்டிக் சுச்சுவேஷனில் அவங்களும் எண்டப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்களும் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதுதான் நார்மல்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி தான் இருக்கணும் போல். லைக் குழந்தை அடுத்த ஜென்ரேஷனை ரேஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. அவங்களோட இண்டிவிஜுவலான எந்த ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க எதிர்பார்க்குற அஃபெக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் அதெல்லாமே எதிர்பார்க்குற தப்புன்னே ரியலைஸ் பண்ணுவாங்க சில டைம். அப்படி ஒரு மென்டாலிட்டிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் மென்டல் டார்ச்சர் தான் அந்த கப்பலுக்கு. இப்படி வந்து கொஞ்சம் கூட ஒரு ரொமான்ஸ் ஃபீலிங் அண்ட் லவ் ஃபீலிங் இல்லாமல் இருக்கிறது. இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறத பற்றி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸே ரூம்மேட்ஸாக அவங்க இருக்கிற மாதிரி தான் பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அவங்க நம்ம சொசைட்டியில் அஃபெக்ஷன் வந்து பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் இட்ஸ் நாட் நேச்சுரல். வெளிப்படுத்துறது வந்து தப்பாக நம்ம பார்த்து டேபுவாக கன்சிடர் பண்ணுறதுனால இதுதான் நார்மல்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மேரேஜ் செக்ஸ். ஸோ அது வந்து ஒரு சீரியஸான ப்ராப்ளம், ப்ராப்பராக அட்ரெஸ் பண்ணணும். அது ரொம்ப ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ லைஃப் லாங் ஹாப்பி மேரேஜ். அண்ட் அப்யூஸ் இல்லைன்னா இட் டசன்ட் மீன் லவ். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ரெண்டுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை.
அப்யூசிவாக ஒருத்தவங்க வந்து அப்யூசிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து லவ் இல்லை, லைக் லவ் இருக்காது ஆப்வியஸாக, அது வந்து வேறு கேட்டகரி. ஆனாலுமே இப்போ ஒருத்தவங்க வந்து லவ்னு அந்த ஃபீலிங் இல்லைன்னா அப்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தட்ஸ் த பேர் மினிமம். ஸோ தேர்ட் டைப் ஆஃப் மேரேஜஸ் வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப். பட் இது வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க அந்த அரேஞ்ச் மேரேஜில். லைக் அவங்க பேசும்போது லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் அது எக்ஸாக்டாக நம்ம வந்து லவ்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மேல் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நார்மலாக லைக் நல்லா வைப் செட் ஆகும். பட் அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வந்து இருக்காது. இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நடுவில் பெருசாக எதுவுமே கிராக்ஸ் மாதிரி எதுவுமே விளையாடனா கூட அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது அவங்க மேரேஜ் இருக்க எம்டினஸே ரியலைஸ் பண்ணுவாங்க. எதுவும் மிஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகும். அரேஞ்ச் மேரேஜஸில் மோசமாக பார்ட்னர்ஸ் அமைய நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஆனது கூட லைக் இட்ஸ் மச் பெட்டர் தேன் தி அதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து அப்யூசிவ் மேரேஜஸ். இது லவ் மேரேஜஸ், அரேஞ்ச் மேரேஜஸ் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அதனால் வந்து இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து அதில் இன்வால்வ் ஆன விக்டிமை வந்து ப்ளேம் பண்ணவே கூடாது. ஸோ ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க லைஃப் பண்ண சூஸ் பண்ணுறதுல அவங்க டெசிஷன் கான்ஷியஸாக எடுத்தாங்களோ இல்லையோ, அவங்க அதில் வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே தெரியாது. 3 மென்ஷன் பண்ண டைப்ஸில் இருக்கிற கப்புள்ஸ் எல்லாருமே நல்ல ஹியூமனிட்டியோடு இருக்கிற அந்த ஹியூமனாக இருக்க வேண்டிய மினிமமான பேட் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாலுமே பண்ணியிருப்பாங்க, ஜென்ரலாக பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த மேரேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனை அப்படின்னு இருக்கிறது எல்லாமே நம்ம எக்ஸாக்டாக அந்த இண்டிவிஜுவலாக அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களால தான் பிரச்சனைன்னு நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு அன்லக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஃபோர்த் டைப் வந்து அதாவது அப்யூஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்க இண்டிவிஜுவலோட லைஃபை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் சம்டைம்ஸ் இட் கேன் ரிசல்ட் இன் சூசைட், டிப்ரெஷன், அந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிசல்ட் ஆகும் அந்த விக்டிம்க்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் டிவோர்ஸ் தான். ஸோ இது வந்து மற்ற டைப் ஆஃப் மேரேஜஸுமே வந்து லைக் ஒர்க் அவுட் ஆகாத பாயிண்ட்ஸாக நான் சொல்லியிருப்பேன். ஒர்க் அவுட் ஆகலைங்கிற மாதிரி தான் பேசியிருப்பேன். ஆனாலுமே இந்த ஆப்ஷன் வந்து இது வந்து இப்படி லைக் அது ஒரு லைஃபே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அப்யூஸரோட வாழ்கிறது. ஸோ அதனால டிவோர்ஸ் இஸ் ஒன்லி ஆப்ஷன். ஆனால் மற்ற டைப் ஆஃப் மேரேஜஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து டென்ஷன் டிவோர்ஸ். ஏன்னா அவங்க வந்து இது வந்து திஸ் இஸ் நாட் வாண்ட் ஐ வாண்ட் ஃப்ரம் திஸ் மேரேஜ்னால் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுக்க முடியுற ஒரு சொசைட்டி. பட் இங்கே அப்படி இல்லாதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே வந்து டிவோர்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால இண்டிவிஜுவல்ஸ் வந்து அப்போ கூட நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆனாலுமே ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணுற ரீசன் அதுதான். இதுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிடணும், அதுதான் ஒரே வழி. ஸோ ஃபார் மென்டல் பீஸ் அந்த பர்சன்கிட்ட வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ண முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஜென்ரலாகவே இந்தியன் வைஃப்ஸ்க்கு வந்து ரொம்பவே டாலரன்ஸ் இருக்குது ஸோ அப்யூஸ்க்கு. ஸோ அதை பொறுத்து வந்து அப்யூஸஸ் ஜென்ரலாகவே கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ஃபைனான்ஷியல், ஃபிசிக்கல், மென்டல் அப்படின்னு. ஸோ ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஏன்னா விமென்க்கு அகேன்ஸ்டாக அப்யூஸ் இஸ் வெரி நார்மலைஸ்ட் இன் இந்தியன் சொசைட்டி. ஆனால் ஃபீமேல் அப்யூஸஸும் இருக்காங்க ஆப்வியஸாகவே. மோஸ்ட்லி மென்டல் அப்யூஸ் அண்ட் ஃபிசிக்கல் அப்யூஸ் வந்து அது இப்போ ஜோக்காக கன்சிடர் பண்ணுறதுனால அதுவும் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல் அப்யூசர்ஸ். இது வந்து மணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடிலாம் வந்து 2000s முன்னாடிலாம் அவங்க இப்போ ஒரு ஃபீமேல் வந்து அவங்க மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து அந்த பே ஸ்லிப்பு கிழிச்சு போடுறது அந்த மாதிரி இப்போ கூட நடந்துகிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவங்கக்கிட்ட ஃபைனான்ஷியலாக டிபெண்ட்டாக வந்து இருக்க வேண்டிய நிலமை அவங்க இண்டிவிஜுவலாக ஏர்ன் பண்ணால் கூட. ஸோ இது வந்து பிச்சை எடுத்து வாழ்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் ரொம்ப பெக் பண்ணி மணி கேட்கணும். ஸோ வேலைக்கு போனால் கூட அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்காது. இது நிறைய பேர் வந்து டாலரன்ஸ் இருக்கிற ஒரு இது டாலரன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்பவே டாலரன்ஸ் இருக்குது நம்ம சொசைட்டியில். இது ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்டை க்ரிட்டிசைஸ் பண்ணால் கூட அடுத்து என்ன ஆப்ஷன் இவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஒய்ஃப்க்கு சப்போர்ட் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக சொல்லுவாங்க. அடுத்து எமோஷனல் அப்யூசஸ். இது வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னா, எமோஷ்னலி தானே அப்யூஸ் பண்ணுறாங்க, உங்களை வந்து கை நீட்டி அடித்தது இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எப்போனாலும் ஃபிசிக்கல் அப்யூஸாக மாறலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான ஒரு டார்ச்சர். ஸோ இவங்க வந்து மெயினாக எமோஷ்னல் மேனிப்புலேஷன் அது வந்து ரொம்ப ஒரு அவங்களோட வெப்பன். ஸோ லாஸ்ட்லி வந்து ஃபிசிக்கல் அப்யூசஸ்.
அடிப்பாங்க. அப்புறம் வந்து ம், நம்ம அதுக்கு திருப்பி அதை பற்றி கேட்கும்போது அதை வந்து கேஸ் லைட்டிங், அதாவது இல்லை நீ இப்படி பண்ணதுனால தான் பண்ண, இல்லைன்னா அதை வந்து நடக்காத மாதிரி நடந்துக்கிறது, மெனிப்புலேட் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறது, இல்லைன்னா அடித்ததை மினிமைஸ் பண்ணி பேசுவாங்க. ஒரு அறை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க.